என் பெயர் வைணவி சீனிவாசன். நான் 4ஆம் வகுப்பில் படிக்கிறேன். அது ஒரு பெரிய குளம். அந்த குளத்தில் மீன் கயலும் ஆமை ஆதிரையும் நண்பர்களாக இருந்தாங்க. குளம் முழுக்க சுத்தி விளையாடுறதுதான் அவங்க வேலையே. ஒரு நாள் அப்படி சுத்தி விளையாடும் போது ஒரு முதலை அவங்க கிட்ட வந்தது. அதை பார்த்த ஆதிரை, முழு மூஞ்சி முதலையே, நீ இந்த குளத்தின் அந்த பக்கம்ல தானே இருப்ப, இன்னைக்கு என்ன இங்கன்னு கேட்டா. அப்ப கையில் உடனே சொன்னா, ஆதிரை, எத்தனை தடவை சொல்றது யாரையும் உருவ கேலி பண்ணக்கூடாதுன்ட்டு, அவங்களுக்கு வருத்தமா இருக்காதுன்னு கேட்டா. அந்த முதலுக்கு கோபம் வந்தாலும் அதை மறைத்து, நான் உங்க நண்பனா இருக்கதான் வந்திருக்கேன்னு சொன்னது. இந்த குளத்துல யாருக்கும் தெரியாத இடத்துல ஒரு தங்கு தாமரை இருக்கு, அதை சாப்பிட்டான்னா அவளுக்கு பறக்கிற சக்தி வரும்னு சொன்னது. பறக்கிற சக்தியா? நான் வரேன்னு சொன்னது ஆதிரை. கையிலுடனே, இப்ப வேணா முதலையே, கொஞ்சம் இருட்டிடுச்சு, நாளைக்கு வரான்னு சொன்னது. முதல்ல போனதுக்கு அப்புறம் கையால் ஆதிரை கிட்ட சொன்னா, எனக்கு எதுவோ சரியா படல, நம்மளுக்கு தெரியாத இடம் இந்த குளத்துல இருக்கா, நம்ம எப்பயாவது ஒரு தங்க தாமரைய பார்த்து இருக்கோமான்னு கேட்டா. ஆதிரை சொன்னா, இவ வேற எப்ப பார்த்தாலும் பயந்துட்டே இருக்கான்னு சொன்னான். நீ வரலனா போ, நான் போறேன்னு சொன்னது. அடுத்த நாள் காலை முதல வர முன்னாடி கயல் ஆதிரையை அழைத்து முதல இருக்கிற இடத்துக்கு போனாங்க. அப்ப பார்த்தாங்க, முதல்ல தன் நண்பன் கிட்ட சொன்னது, நண்பா, உனக்கு ஆமகரி வேணும்னு சொன்னல, நான் ஒரு முட்டாள் ஆமையை பார்த்து வச்சிருக்கேன், இன்னைக்கு உனக்கு விருந்ததான்னு சொன்னது. இதை கேட்ட ஆதிரை பயத்துல நடுங்கி போயிட்டா. அங்க திருப்பி அவங்க இடத்துக்கு வந்துட்டாங்க. அப்ப ஆதிரை கயல் கிட்ட சொன்னா, நல்ல வேலை கயல், நீ என்ன கிட்ட வந்து சொல்லலைனா நான் இந்நேரம் ஆமக்கறி தான் சொன்னான். அப்ப கயல், நீ ஏதாவது சொல்லும் போதே எனக்கு கோபம் வரும், ஆனா இப்பதான் தெரியுது என்னோட நல்லதுக்கு தான் சொல்றேன்ட்டு. அப்ப கயல் சொன்னா, நண்பர்கள்னா சும்மா சிரித்து விளையாட மட்டும் இல்லை, நண்பன் தப்பு செஞ்சா அதை சுட்டி காட்டவும் தான். இதைத்தான் நம்ம திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு, நகுதல் பொருட்டன்று நட்டல் மிகுதிக்கண் மேற் சென்று இடித்தற் பொருட்டு. நன்றி.